எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி. அகஸ்தியர் ராசி பலன். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி. இந்த குரோதி வருஷத்துல முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி தாங்க இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி. அப்ப நவ கிரகங்கள்ல முழு சுப கிரகமாக திகழக்கூடியவர் தாங்க நம்மளுடைய குரு பகவான். அப்ப முழு சுபகிரகம் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும்னா நிச்சயமாக அவருடைய நல்ல ஆசீர்வாதம் இல்லாம கண்டிப்பா நடக்காதுங்க. அதே போல உங்களுக்கு குரு பகவான் பணம் பொருள் பதவி இது எதையுமே உங்களுக்கு அள்ளி தராவிட்டாலும் உங்களின் தேவைக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம அள்ளி தருபவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க. அப்ப இந்த 2024 தொடக்கத்துல மேச ராசியில் இருந்து வரக்கூடிய மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷப ராசிக்கு பயிற்சியாக போறாருங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாருங்க. சில மாதங்கள் அதிசாரமாகவும் சில மாதங்கள் வக்ரகதியிலும் இவரு இருப்பாருங்க. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அப்ப குரு எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை விட குருவுடைய பார்வை விழக்கூடிய இடத்திற்கு தாங்க பலம் அதிகம், பலனும் அதிகம். இப்ப கோச்சாரப்படி குரு பகவான் 2ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துல சஞ்சரித்தாருன்னா உங்களுக்கு நன்மை செய்வாருங்க. அப்ப இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் மட்டும் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கிடையாதுங்க. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது யாருங்க சார் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதற்கான பதிலும் உங்க ஜாதகத்திலே இருக்கு. அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் கிரகங்களும் தான். இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை பத்தி பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இப்ப குரு பெயர்ச்சி எப்ப நிகழப்போகிறது? அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடைபெறுதுங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷை அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகம் பவகரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் உதயாதி நாளிகை 28:22 மணிக்கு மாலை 5 மணி 1 நிமிடத்துக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே, இந்த குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி நாம விரிவாக பார்க்கலாங்க. பொதுவா மேச ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குங்க. பொதுவா பூமிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை ராசியின் அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மேசம் ராசி அன்பர்களே, பொதுவா உங்களுடைய சின்னம் என்னங்க? ஆடு. அதனாலேயோ என்னமோ தெரியலைங்க, பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடு யாரை நம்புது? கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி ஈஸியா நீங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு பார்க்காம எல்லாரையும் நீங்க நம்புவீங்க, நினைப்பீங்க. இதுவே உங்களுக்கு தோல்வி. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா உங்களுடைய கஷ்டத்துக்கு நீங்க தான் காரணம். அதுவே உங்களுடைய குணம். அதே போல உங்களுடைய ராசிக்குரிய தெய்வம் யாருங்க? முருகப்பெருமான். அவர் எப்படி ஞானப்பழத்துக்காக தன்னுடைய அப்பா அம்மா இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு சொன்னாங்க. அப்ப முருகன் எப்படி உடனே மயில் மேல ஏறி போனாரோ அதே போலதான் நீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களை முருகப்பெருமான் போல உழைக்க வச்சுட்டு விநாயக பெருமான் மாதிரி உங்களுடைய உழைப்பை வீணாக்குற மாதிரி சில பேர் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த ஒரு சூதுவாதும் தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப இது விஷயம் உண்மையா இல்லையா சொல்லுங்க மேசராசி அன்பர்களே. உண்மையாக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டா, எப்பவுமே நீங்க விழிப்புணர்வோட யாரையும் நம்பாம கடவுளை மட்டும் நம்புங்க. அப்ப உங்களுக்கு துணைன்னு எடுத்துக்கிட்டா கடவுள் மட்டும்தான் வருவாருங்க. அதே போல மனுஷங்க துணையா வரமாட்டாங்க. இந்த விஷயத்தை மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே போல எத்தனை பேர் உங்களை பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, எத்தனை பேர் உங்களை நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க. இது எல்லாம் தான் உங்க வாழ்க்கையில கஷ்டத்துக்கு காரணம். இதுதாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்?
இனி உங்க வாழ்க்கையில நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். 1000 கெட்டவன் இருக்கிற இடத்துல உங்கள போய் விட்டாலும், உங்களுடைய குணம் மாறவே மாறாதுங்க. ஒரு உதாரணமா பாக்யராஜ் படத்துல சொல்லுவாங்க, "இலோகத்துல நல்லவனும் ஒருத்தன் இருந்தா, அது இந்த பாலக்காட்டு மாதவன்" அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாரு. அந்த மாதிரி இந்த உலகத்துல நல்லவன் ஒருத்தன் இருந்தா, அது கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்கள் நீங்களாதாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில குடும்பத்தில திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடத்தி மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களின் சுய முயற்சியினால மற்றவர்கள் செய்ய முடியாத செயல்களை நீங்க செய்து காட்டுவீங்க. அடுத்ததா எந்த ஒரு செயலை நீங்க செஞ்சாலுமே பொறுமையாகவும், வேகம் இல்லாம நிதானமாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த குரு பெயர்ச்சியில அதிகரிக்குங்க. தெய்வ வழிபாடுகள்ல மனம் ரொம்ப ஈடுபாடு செய்வீங்க. வீண் விவாதங்கள தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க. சில மேச ராசிக்காரர்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம் இது எல்லாமே நடக்குங்க. அடுத்ததா உங்களுடைய இரக்க குணத்தால மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க. அதே நேரம் சிலருக்கு முழங்கால் வலி, மூட்டு வலி ஆகியவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மேச ராசிக்காரர்கள் உங்களுடைய தாயார் வழி உறவுகளால் ஏற்பட்ட இன்னல்கள், சங்கடங்கள் அனைத்தும் சீராகுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக கலகம் செய்தவர்களும் உங்களுக்கு அடங்கி வருவார்கள். அடுத்ததாக வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்குங்க. முக்கியமான பூஜைகள், ஹோமங்களை இல்லத்துல நீங்க நடத்துவீங்க. அசையாத சொத்துகளால் வருமானம் வர தொடங்குங்க. வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களின் முகத்தின் வசீகரம் உண்டாகுங்க. பிறரை கவரும் வகையில் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தினருடன் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. அடுத்ததா மேச ராசி மாணவ மாணவியர்கள் உங்களுடைய கல்வியில சாதனைகளை செய்யும் ஆற்றலை பெறுவீங்க. அடுத்ததா உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க அறிவுகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கி கொள்வீர்கள். பணியில் ஈடுபடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்து வேலைகளை சரியான நேரத்தில் நீங்க செஞ்சு முடிப்பீங்க. அடுத்ததாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பரிசீலித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பாங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்குங்க. லாபம் பெருகுங்க. அடுத்ததா கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அரசியல்வாதிகள் நீங்க அனைவரையுமே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய கட்சி மேலிடத்துல உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நிறைவு பெறுங்க. அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அரசு அதிகாரிகள் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிரிகளை இனங்கண்டு ஒதுங்குவீர்கள். அடுத்ததா மேச ராசி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு புகழையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய படைப்புகளை புதிய வடிவில் தருவீங்க. பெண்மணிகள் கணவருடன் விட்டு கொடுத்து பழகுவது நல்லதுங்க. குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீங்க. அது மட்டும் இல்லாம மேச ராசிக்காரர்களே பிறரிடம் பேசும்போது நேரத்தில் நிதானம் தேவைங்க. மாணவ மாணவியர்கள் கல்வியில எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. அடுத்ததா மேச ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் காரணம் இல்லாமல் மனதில் தைரியம் குறையுங்க. பண வரவுக்கு குறைவு ஏற்படாதுங்க. உங்களின் தன்னம்பிக்கை உயருங்க. வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லதுங்க. மனம் குழப்பம் நீங்குங்க. தீவிர உழைப்பு, அதிக முயற்சிகளுடன் காரியங்களில் ஈடுபடுவீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்குங்க. மனக்கவலைகளும் உங்களுக்கு குறையுங்க. எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாங்க. அடுத்ததா அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நீங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் சில பயணங்கள் தடங்கள் ஏற்படலாங்க. எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது உங்களுக்கு நன்மையை தருங்க. அடுத்ததாக மேசராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. தொழிலில் வியாபாரத்திலும் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டி வருங்க. அதே போல அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் உங்களுக்கு இழுபறியாக இருக்குங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு இடைவெளி குறையுங்க.
அடுத்ததாக மேச ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மூலமாக பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்குங்க. எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாங்க. அதனால வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லதுங்க. கணவனின் உடல்நலம் கவனம் தேவைங்க. உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க. அடுத்ததாக மேச ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. பொதுவா மேச ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்றதுனால நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லதுங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாங்க. அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் வேலுக்கு நீங்க அரளிப்பூ மாலை வாங்கி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டாகுங்க. அடுத்ததாக நீங்க தினமும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 முறையாவது ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பெயர்ச்சி காலத்துல எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போதுங்க. அதே போல இந்த குரு பெயர்ச்சி காலத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 9ங்க. அதிர்ஷ்டமான யோகம் சூரியன், செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட திசைகள் பார்த்தீங்கன்னா கிழக்கு, தெற்குங்க. அதே போல் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமைங்க. ஆகையால் மேசராசி அன்பர்களே இந்த குரு பெயர்ச்சி நாட்களில் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது தவிர்க்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஆகையால் முருகப்பெருமானை நினைத்து எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை வெற்றியும் உண்டாகுங்க. ஆகையால் மேசராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன்.